3 சட்டங்களின் பெயர்கள் மாற்றம் செய்யப்பட்டுள்ள நிலையில் பழைய சட்டங்களுக்கும் மாற்றம் செய்யப்பட்ட சட்டங்களுக்கும் இடையேயான வேறுபாடுகள் என்ன என்பதை வரைகலை மூலம் விளக்குகிறார் அபிநயா. 3 புதிய குற்றவியல் சட்டங்கள் நடைமுறைக்கு கொண்டு வரப்பட்டிருக்கு. இப்போ பழைய சட்டத்திற்கும் இப்போ கொண்டு வரப்பட்டிருக்க சட்டத்துக்கும் என்ன வித்தியாசம் ஏற்பட்டிருக்கு அப்படின்றத நாம இப்ப பார்க்க போறோம். இதுல ஏற்கனவே இருந்த இந்தியன் பீனல் கோட், அதாவது இந்திய தண்டனை சட்டம், அதுல ஏற்கனவே இருந்த அந்த பிரிவுகள் என்பது 511 பிரிவுகளாக இருந்தது. இப்போ புதிதாக இதற்கு பதிலாக கொண்டு வரப்பட்டிருக்கக்கூடிய சட்டம் தான் பாரதிய நியாய் சனிதா. இதுல இப்போ 358 பிரிவுகள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு கீழே என்னென்ன மாற்றங்கள் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, புதிதாக 21 குற்றங்கள் சேர்க்கப்பட்டிருக்கு இந்த பிரிவுல. அதே மாதிரி 41 குற்றங்களுக்கு சிறை தண்டனை அதிகரிக்கப்பட்டிருக்கு. ஒவ்வொரு குற்றத்திற்குமான தண்டனை என்பதும் வெவ்வேறு வகையில அது மாற்றத்திற்கு உள்ளாகி அது அதிகரிக்கப்பட்டிருக்கு. அடுத்ததாக பார்த்தோம்னா 82 குற்றங்களுக்கான அபராதம் என்பது அதிகரிக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி 6 குற்றங்களுக்கு சமூக சேவை செய்யணும் அப்படின்னு ஏற்கனவே நீதிமன்றங்கள் எல்லாம் நம்ம பார்த்திருப்போம். ஒரு நாள் வாகன நெரிசலை நெறிப்படுத்துற பணியில ஈடுபடணும், திருக்குறள் சொல்லணும், இந்த மாதிரியான விஷயங்களை இப்ப சட்டத்துல கொண்டு வந்திருக்காங்க. இதுதான் கம்யூனிட்டி சர்வீஸ் என்ற அடிப்படையில் 6 குற்றங்களுக்கு அதை செய்யறதுக்கான இன்க்ளூஷன் அப்படின்றது நடந்திருக்கு. இதற்கு அடுத்ததாக இன்னொரு மாற்றம் என்ன அப்படின்னா, குற்றவியல் நடைமுறை சட்டம். இதுல ஏற்கனவே 484 பிரிவுகள் இருந்தது. இதற்கு பதிலாக இப்ப கொண்டு வரப்பட்டிருக்கக்கூடிய சட்டத்தோட பெயர் என்ன அப்படின்னா, பாரதிய நாகரிக் சுரக்ஷா சனிதா. இதுல ஏற்கனவே இருந்த 484 பிரிவுகளுக்கு பதிலாக கூடுதலாக 531 பிரிவுகள் என்பது இருக்கு. சோ இதுல பொறுத்த வரைக்கும் மொத்தமா 177 பிரிவுகள்ல நிறைய மாற்றங்கள் செய்யப்பட்டிருக்கு. அதே மாதிரி 9 புதுசா பிரிவுகள் சேர்க்கப்பட்டிருக்கு. 39 சப் செக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்வாங்க, சார் பிரிவுகள் அப்படின்றதும் சேர்க்கப்பட்டிருக்கு. 14 பிரிவுகள் நீக்கம் செய்யப்பட்டிருக்கு. இது இதுல நடந்த இந்த எண்ணிக்கை அடிப்படையிலான மாற்றம் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக இந்திய சாட்சி சட்டம், அதாவது இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் அப்படின்றதுல ஏற்கனவே 166 பிரிவுகள் இருந்தது. தற்பொழுது அதை பாரதிய சாட்சிய அதிநியா அப்படின்னு மாற்றி இருக்காங்க. இதுல இப்போ இருக்கக்கூடிய பிரிவுகள் 170 இருக்கு. இதுல என்ன மாற்றங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, 24 பிரிவுகள்ல மாற்றம் என்பது நிகழ்ந்திருக்கு. 2 சார் பிரிவுகள் சேர்க்கப்பட்டிருக்கு, 6 பிரிவுகள் நீக்கப்பட்டிருக்கு. இது எண்ணிக்கை அடிப்படையிலான மாற்றங்கள் அப்படின்னு சொல்லலாம். இதுல குறிப்பாக தண்டனை மாற்றம் அப்படின்னு நடந்தது அப்படின்னு பார்த்தோம்னா, இதுல பழைய சட்டத்தின் அடிப்படையில் இந்த குற்றத்திற்கு பழைய சட்டத்தின் அடிப்படையில் 3 ஆண்டுகள் சிறை என்பது இருந்தது. இப்போ 7 ஆண்டுகள் சிறை மற்றும் அபராதம் என்ற வகையில் அந்த தண்டனையோட வீரியம் என்பது அதிகரிக்கப்பட்டிருக்கு அப்படின்றத பார்க்கலாம். அதே மாதிரி அடுத்த குற்றம் பாலியல் தொழிலுக்காக குழந்தையை கடத்தல் அப்படின்ற அந்த குற்றத்திற்கு பழைய சட்டத்தின் அடிப்படையில் 10 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை என்பது இருந்தது. இப்போ புதிய சட்டத்தின் அடிப்படையில் குறைந்தபட்சம் 7 ஆண்டுகள் வரைக்கும், அதிகபட்சம் 14 ஆண்டுகள் வரைக்குமாக அவர்களுக்கான சிறை தண்டனை கொடுக்கப்படலாம் அப்படின்னு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த குறைந்தபட்ச தண்டனை அப்படின்றதும் நிறைய குற்றங்களுக்கு அறிமுகம் செய்யப்பட்டிருக்கு. அதே மாதிரி குற்றம் கொலை முயற்சி, அதாவது லைஃப் கன்விக்டா இருக்கக்கூடிய அந்த கொலை முயற்சியில ஈடுபடுறாங்க அப்படின்னா அவர்களுக்கு மரண தண்டனை வரை விதிக்கப்படலாம் என்று பழைய சட்டத்தில் இருந்தது. தற்பொழுது மரண தண்டனை அல்லது மரணம் வரைக்கும் சிறையில் இருக்கக்கூடிய வகையில் அந்த தண்டனை விதிப்பதற்கான ஷரத்துகள் என்பது சேர்க்கப்பட்டிருக்கு. இது ஒன்று. அடுத்த மாற்றம் பார்த்தோம்னா ஆழ்கடத்தல். ஆழ்கடத்தலே என்னென்ன விஷயங்களுக்காக ஆழ்கடத்தல் செய்யப்படுது என்ற அடிப்படையில் அது மாறுபடலாம். இந்த ஆழ்கடத்தலுக்கான தண்டனை என்பது பழைய சட்டத்தின் அடிப்படையில் 7 ஆண்டுகள் சிறை தண்டனை இருந்தது. இப்போ 10 ஆண்டுகள் வரைக்கும் அந்த சிறை தண்டனை என்பது அதிகரிக்கப்பட்டிருக்கு அப்படின்றத பார்க்கலாம். அடுத்ததாக தவறான குற்றச்சாட்டு என்ற அடிப்படையில் அந்த சம்பந்தப்பட்டவருக்கான பாதிப்பை ஏற்படுத்துதல் என்ற அந்த குற்றத்திற்கு பழைய சட்டத்தின் அடிப்படையில் 2 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை இருந்தது. புதிய சட்டத்தின் அடிப்படையில் 5 ஆண்டுகள் வரை சிறை தண்டனையாக அதிகரிக்கப்பட்டிருக்கு. இது உதாரணங்களாக சொல்லப்படக்கூடிய மாற்றம் தான். ஆனா இதுல நிறைய மாற்றங்கள், அதாவது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 41 குற்றங்களுக்கான அந்த தண்டனை என்பது அதிகரிக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி 0 FIR போன்ற அறிமுகங்கள், அதே மாதிரி ஆன்லைன்ல FIR பதிவு பண்ணலாம் போன்ற நிறைய மாற்றங்களும் இந்த புதிய 3 குற்றவியல் சட்டங்கள்ல கொண்டு வரப்பட்டிருக்கு.